ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வ்ளாகில் நம்ம வீட்டிலேயே சூப்பராக வந்து பன்னீர் எப்படி ரெடி பண்ணலாம், ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்குறதை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்கேஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பன்னீரில் நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதால கண்டிப்பாக நம்ம வீட்டிலே பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் பன்னீர் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கிராம், சரியாக வந்து 100 கிராம் அளவுக்கான பன்னீர் வந்து நமக்கு கிடைக்கும். 100 கிராம் பன்னீர் வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலே பண்ணும்போது 50 ருபீஸ்லேயே வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வீட்டிலே பண்ணும்போது. அதால் வந்து வீட்டிலே முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வீட்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பாலை வந்து சிம்மில் வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பால் பொங்கினோடனே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்திருக்கேன், ஒயிட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல பெரிய துணியாக எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் பழமே போதும், வினிகர்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு சிலர்கிட்ட வினிகர் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட வினிகர் இருக்காது. ஸோ அதால் லெமனே பெஸ்ட்டு. நான் எப்போவுமே லெமன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வினிகரில் அடிக்கடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு பால் டக்குன்னு தெரியாது. ஆனால் லெமன் பழம் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு பால் திரிஞ்சு வரும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லெமன் பழம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ 1 லிட்டர் பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் பழம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு லெமன் பழம் ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ ஒரு பழம் ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சதுக்கப்புறம் கரண்டியில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, மெதுவாக கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ நமக்கு பார்க்கும் போதே பால் வந்து உடனே திரிஞ்சு வரும். கரண்டியில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பேக் சைட் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் ஆகிட்டு வராது, அந்த கர்டு மாதிரி வந்து உங்களுக்கு திரிஞ்சு நல்லா வராது, பன்னீர் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு திரிஞ்சு வந்துடும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்ல, இதை திரும்பவும் வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விட்டிங்கன்னா டப்பு டப்புன்னு உங்களுக்கு வெடிக்கும். ஸோ அங்கங்கே வெடிக்கும். அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பன்னீர் வந்து ஒரு ஓரமாக அப்படியே வந்து திரிஞ்சு தனியாக வந்துடும், பால் தனியாக போயிடும். ஸோ ரொம்ப நேரம் வைக்கவே தேவையில்லை, ஒரு 1 மினிட் அப்படி பண்ணிங்கனாவே போதும். ஸோ நான் வந்து எப்போவுமே அப்படி தாங்க பண்ணுவேன். ஸோ அதால் தான் வீடியோவில் அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பன்னீர் நமக்கு தனியாக கிடச்சிரும். பால் தனியாக தண்ணி மாதிரி தனியாக இருக்கும். இந்த சைடு பன்னீர் வந்து நல்லா திரண்டு தனியாக வந்திருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு லெமன் பழத்தை பிழிஞ்சிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு இல்லை 45 மினிட்ஸ் கழிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கும். இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், லைட்டாக வந்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டோம்னா அந்த லெமன் பழம் புழிஞ்சு விட்ருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு டப்பு டப்புன்னு அங்கங்கே வந்து நமக்கு தெரிக்கும். அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக பன்னீர் மிதந்துட்டு வரும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பால் தனியாக திரண்டு வரும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இது பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தனியாக செப்ரேட் ஆகி வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கிடைச்ச இந்த பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா ஸ்க்யூச் பண்ணி எடுத்துருங்க அந்த தண்ணியெல்லாம். இப்போது இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா 1 திரண்டு வர்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா சில் வாட்டர் ஊற்றிக்கலாம். அதை மேலே வந்து இப்படி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பன்னீர் எல்லாமே 1 திரண்டுக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கூல்டு வாட்டர் ஊற்றியிருக்கேன். நார்மல் குடிக்கிற தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. நம்ம வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம், இருந்தாலும் அதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், ஃப்ளாட்டாக அந்த மாதிரி பாத்திரத்தை கவுத்து போட்டிருக்கேன். ஸோ அது மேலே மூட்டை கட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பன்னீர், அதை வந்து அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த துணி மூட்டை கட்டி இப்படி சுற்றி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான கல், நான் உரல் தான் வச்சுருக்கேன், உரல் வச்சு அது மேலே கல் வச்சுட்டு இதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ 1 ஹவர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா
அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து அழகாக எக்ஸஸாக இருக்க எல்லா வாட்டரும் வந்து அப்படியே வந்து வழிஞ்சு வந்து அந்த பிளேட்டில் வந்து உளுந்துரும். ஸோ வந்து வெறும் நமக்கு பன்னீர் மட்டும்தான் கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் இருந்த கொஞ்சம் இருந்த தண்ணி எல்லாமே வழிஞ்சு வந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து இந்த பன்னீர் வந்து நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து க்யூப் போட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுற இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கடையில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்னமோ மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது, என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த பன்னீர். அதே மாதிரி இந்த பன்னீர் வந்து ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு வாசனையாக இருக்கும், அந்த பால் ஸ்மெல் வரும். ஸோ நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் வந்து அந்தளவுக்கு ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட் பண்ணிக்குவோம். நான் கட் பண்ணும்போதே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பன்னீர். ஸோ இதை வந்து சின்ன சின்ன க்யூப் போட்டு கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏர்டைட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை என்ன மாதிரியான சில்வர் பாக்ஸு, எவர் சில்வர் எது இருக்கோ அதில் ஸ்டோர் ஒரு 1 week வரையுமே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டெல்லாம் போகாது. ஸோ 1 weekக்குள்ளேயே நம்மக்கிட்ட பன்னீர்லாம் இருக்காது, சீக்கிரமாகவே காலி ஆயிரும். ஸோ இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குங்க. ஸோ நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற பன்னீர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஆட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ பியூரான பன்னீர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.